இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல பாரம்பரிய வெந்தயக்களி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வெந்தயக்களி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா, குளிர்ச்சியா, கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுனால மாசத்துல 2 தடவையாவது இதை செஞ்சு சாப்பிட்றது நமக்கு ரொம்பவே நல்லது. வெந்தயக்களி பண்றதுக்கு இட்லி அரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பு அளவுக்கு 2 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் வெந்தயம்ன்ற அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. நான் 2 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு வெந்தயம் எடுத்திருக்கேன். அரிசியையும் வெந்தயத்தையும் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. நான் ஊற வச்ச 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. கருப்பட்டியை எந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக தட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் முதல்ல ஊற வச்ச வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உளுந்து எப்படி அரைச்சி எடுப்பீங்களோ அந்த மாதிரி வெந்தயம் நல்லா பொங்கி வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்தயம் மட்டும் நமக்கு நல்லா ஊறி இருக்கணும். நீங்கள் நைட்டே ஊற வைக்கிறதா இருந்தாலும் வெந்தயத்தை மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வெந்தயத்து கூடவே ஊற வச்ச அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி விடுங்க. மாவை நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி உப்பு சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நான் அரிசி வெந்தயம் எடுத்த அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியும் நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்ச வெந்தயக்களி மாவை சுடு தண்ணியில் ஊற்றி இந்த மாதிரி விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே வாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை இப்படி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து கெட்டியாயிட்டே வந்துடும். வெந்தயக்களி இந்த மாதிரி கரண்டியில் நம்ம எடுக்கும்போது லேசாக தண்ணித்தன்மையோட ஓரளவுக்கு கெட்டியாக விழணும். அப்படி இல்லைன்னா கையை தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சம் களியை மட்டும் எடுத்து பாருங்க. இந்த மாதிரி நமக்கு கையில் ஒட்டாமல் வரும். இப்படி ஒட்டாமல் வரும்போது நமக்கு வெந்தயக்களி நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஒரு கரண்டி இல்லைன்னா கிண்ணத்தை நல்லா தண்ணியில் நனைச்சிருங்க. அதில் களியை போட்டு தட்டில் வச்சா ஒட்டாமல் ஈஸியாக வரும் நமக்கு. நான் வெந்தயக்களியை கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கரண்டியை நனைச்சி இந்த மாதிரி நடுவில் குழி மாதிரி பண்ணி விடுங்க. களியில் வெந்தயத்தோட கலர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பொடி பண்ணி வச்ச கருப்பட்டியை இந்த குழியில் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. மதுரையில் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற வெந்தயக்களி காலையில் சாப்பாடாகவே இருக்கும். கருப்பட்டி மேலே நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்து இப்படி வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் நல்லதாக பார்த்து வாங்கி சேர்த்துக்கோங்க. இது மேலே எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. நமக்கு களியோட சூட்லேயே எண்ணெயும் லேசாக சூடாயிரும். நல்லெண்ணெய் கருப்பட்டி வெந்தயக்களியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.